ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். சரி, அப்புறம் கடைசியில் பைபிள் இப்படி முடியுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அப்போ ஆதியில் வானத்தையும் பூமியும் அவர் தான் படைத்தார், நம்ம எல்லாம் அவர் தான் படைச்சிருக்கிறார். சரி, கடைசியில் சொல்கிறார் நான் வரப்போகிறேங்கிறார். இதுக்கு இடையில் என்ன பைபிள் சொல்லுது? நிறைய விஷயம் சொல்லுது. சொல்கிறதெல்லாம் என்ன மேட்டர் சொல்லுது? நாம் எப்படி வீடு கட்டணும், எந்த மாதிரி வேலை செய்து எவ்வளோ சம்பாதிக்கணும், எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி நாம் நிர்வாகம் பண்ணணும், எப்படி நாம் முதலீடு பண்ணி எப்படி நிர்வாகம் பண்ணி எப்படி சம்பாதிக்கணும், அப்படி இல்லாமல் சொல்லப்படுகிறது. ஆதியில் வானத்தை பூமியும் படைத்த தேவன் என்ன செய்தார்னா, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு நமக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் தரலை. ஒழுங்காக நேர்மையாக நீதியாக செய் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாரே ஒழிய, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வியாபாரத்தை எப்படி நடத்துறது அப்படி சொல்லியிருக்காரா? எப்படி இன்வெஸ்ட் பண்ண, எதில் இன்வெஸ்ட் பண்ண, எந்த மாதிரி பொருள் வாங்கி எந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறது, எந்த சிட்டியில் வியாபாரம் பண்ணுறது, இப்படிலாம் சொல்லியிருக்காரா? இல்லை. என்ன மாதிரிப்பட்ட வேலை அதெல்லாம் சொல்லியிருக்காரா? இல்லை. பார்த்திங்கன்னா நம்மளை ஆண்டவர் தான் படைச்சான்னு சொன்னால், அந்த உலகத்தில் நாம் எப்படி முன்னுக்கு வர்றது, எப்படி காசு சம்பாதிக்க, பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை ஒன்றும் சொல்லப்பட்ட அத்தனை என்னது, மனிதன் எப்படி, ஹவு வி மஸ்ட் லிவ் இன் திஸ் வேர்ல்ட், நம் வாழ்க்கை மேலே தேவனுடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன, அதுதான். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும், இதுதான் கடவுளை சுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நான் இன்றைக்கு காலை அதை பற்றி சிந்தித்தேன். என்னடா எல்லாமே நம்மளை படைத்த ஆண்டவர் நமக்கு எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது, எப்படி காசு சம்பாதிக்கிறது, எப்படி வீடு கட்டுறது, எப்படி வசதியாக வாழ்கிறது, எப்படி கல்யாணம் பண்ணுறது, அந்த மாதிரிப்பட்ட நிறைய டாப்பிக்களை நிறைய சொல்லாமல் எங்கே பார்த்தாலும் சுபாவத்தை பற்றியும் குணத்தை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியுமே சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்குறவள்ள என்னன்னா, ஆண்டவர் என்ன சிந்தனை கொடுத்தாருன்னா, தம்பி உனக்கு எந்த மாதிரி வேலை செஞ்சு நல்ல சம்பாத்திய பெறுவது என்பதற்கு உனக்கே ஐடியா வந்துடும். இந்த உலகத்தில் அதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்குரிய மூளை எல்லாருக்கும் நான் வச்சுருக்கிறேன். அதனால் தொழில் செய்வது சம்மந்தமாக, வேலை செய்வது சம்மந்தமாக, சம்பாதிக்கிற சம்மந்தமாக, வசதிகளை அடைவது சம்மந்தமாக, சௌகரியம் அடைவது சம்மந்தமாக எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்திலே நமக்கு என்ன இருக்குது, நமக்கே நேச்சுரல் நாலேஜ் இருக்குது இல்லையா? பை நேச்சர் வி ஹவ் காட் லாட் ஆஃப் நாலேஜ். இதை கொண்டு நம்ம எல்லாம் செய்யலாம். ஆனால் நமக்கு தெரியாத ஒன்று என்ன தெரியும், இந்த உலகம் சொல்லித்தர முடியாத ஒன்று என்னவென்றால் எப்படி வாழ்வது, ஹவு வி ஷுட் லிவ். அப்போ வாழ்க்கையில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி ஹையர் எஜுகேஷனில் நம்ம அந்த ஸ்டடீஸில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக வர்றது, ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்குறது, இது எல்லாத்துக்கும் உலகத்தில் நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, கல்வி ஸ்தாபனம் இருக்குது, நிறைய மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக சொல்லித்தரதுக்கு நிறைய விதமான கல்விக்கூடங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன சொல்லித்தரதுக்கு ஆள் வேணும், நாம் எப்படி வாழ வேண்டும். ஏனென்றால் எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு சேர்த்தாலும், எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் வந்தாலும், இந்த வாழ்க்கை என்பது எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வதற்கு நமக்கு அறியவில்லை என்று சொன்னால், நாம் என்ன சாதனைகள் செய்தாலும் அந்த சாதனைகளில் வெற்றி இல்லை. வாலிப வயதுகளில் வருகிற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருக்கும் என்ன சாதனை ஆசை மனசில் வரும், எல்லாரும் மாதிரி நம்ம என்ன செய்யணும், நல்ல வெயிட்டான ஆளாக வரணும், நல்ல ஸ்டேட்டஸில் வரணும், நல்ல பர்சனாலிட்டியோடு வரணும், நல்ல ஸ்டைலிஷாக வரணும், நல்ல அப்பியரன்ஸோடு வரணும், நல்ல மாடர்ன் ஸ்டைலில் என்ன செய்யணும், நம்ம அப்பியர் ஆகணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நிறைய ஃபீல்டு இருக்குது, அதில் நம்ம அவுட்ஸ்டாண்டிங்காக வரணும். இப்படி தான் ஆசை வாலிபர்களுக்கு வரும். அப்படித்தானே? இது ஒன்றும் தப்பு கிடையாது. விளையாட்டுத்துறையில் முன்னேறி வரலாம், திறமைகளை நம்ம பயன்படுத்தலாம், கல்வித்துறையில் முன்னேறி வரலாம், வியாபாரத்தில் முன்னேறி வரலாம், நிர்வாகத்துறையில் முன்னேறி வரலாம், இல்லைன்னு சொன்னால் பல்வேறு விதம் கலைத்துறையில் முன்னேறி வரலாம். இப்படி நிறைய விஷயங்களில் நம்ம முன்னேறி we can have so many achievements. ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு வருஷம் பிறக்குதுல்ல, இன்றைக்கி புதிய வருஷம். இந்த வருஷத்தில் வாலிப வயதில் இருக்கிற நாம் எதை அச்சீவ்மெண்ட்டாக நினைத்து சாதிக்க போகிறோம்? வாலிப வயதில் இருக்கிறவங்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட்டை கொடுத்த ஒரு கனவு இருக்கும். சில பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும், நிறைய மார்க்ஸ் வாங்கி என்ன செய்யணும், ஜெயிக்கணும். சில பிள்ளைகளுக்கு நல்ல கோர்ஸ் படிக்கணும், நல்ல விதமாக சமுதாயத்தில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கோர்ஸ் படிக்கணும். இல்லை வேறு சிலருக்கு வேறு நிறைய விதமான நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆண்டில் எல்லாவற்றை விட நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அச்சீவ்மெண்ட்டை பெறுவதற்கு விரும்பணும். ஏன்னா அதுதான் உங்களை வாழ வைக்கும். அதுக்காக வேறு எதுவும் அச்சீவ்மெண்ட்ஸ் வேண்டாம் என்றல்ல,
அவசியமான தேவையான நல்ல பல சாதனைகளுக்கு நேராக நீங்கள் செல்லுங்கள். ஆனால் இந்த புதிய ஆண்டில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சாதனை செய்யணும். என்ன சாதனை செய்யலாம்? என்ன சாதனை செய்யலாம்? என்ன மாதிரி சாதனை செய்ய நினச்சிட்டு இருக்கிறீங்க? அதாவது 1000 கனவு இருக்கும். எல்லாம் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எல்லாம் வயசு கடந்த ஆட்கள், உங்களுக்கு விளங்காது. எங்களுக்கு தான் அதெல்லாம் விளங்கும் அப்படிங்கிறப்ப நீ நினைக்கலாம். வாழ்க்கையில் பலவிதமான கனவுகள், பலவிதமான ஆசை வாலிப வயதில் இருக்கும். அது இருக்கட்டும், தவறு கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மேன்மையான அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் சாதிக்கணும். அதற்கு இந்த வருஷத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். சரியா? ஒரு மேன்மையான அச்சீவ்மெண்ட். என்ன அச்சீவ்மெண்ட்? அதுதான் நான் சொன்னேன். பைபிள் முழுசும் பார்த்தீங்கன்னா நீ எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி உன்னுடைய அணுகுமுறை இருக்கணும், எப்படி உன்னுடைய பார்வை இருக்கணும், எப்படி உன்னுடைய மனம் இருக்கணும், எப்படி உன்னுடைய சுபாவம், இதைத்தான் சொல்லுது. ஏன்னா ஒரு லைஃப் ஸ்டைலை பற்றி இது பேசுகிறது. வாழ்க்கை முறையில் நீ சாதிச்சா மட்டும்தான் உன்னுடைய வாழ்வில் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். வாழ்க்கை முறையில் சாதிக்கிறதில் நம்ம எந்த ஒரு சாதனையிலையும் 3 விதமான அம்சங்கள் வரணும். என்ன அம்சம்னா, அதாவது தேவனை அறிந்த பிள்ளைகள் நாம் எதை அச்சீவ் பண்ணாலும், நம்ம ஆசீர்வாதமான ஒரு நல்ல விளைவை விரும்பினா எதை அச்சீவ் பண்ணாலும் அதில் 3 ஆஸ்பெக்ட் இருக்கணும். ஒன்று, நான் அடைய போகிற சாதனை என்னை மகிழ்விக்க வேணும். ஐ மஸ்ட் பி வெரி ஹாப்பி ஓவர் மை அச்சீவ்மெண்ட். நான் அடைய போகிற அச்சீவ்மெண்ட் என்ன செய்யணும்? தேட் மஸ்ட் பிரிங் மீ சம் ஜாய். இன்னொன்று, நான் அடைகிற சாதனையினால என்னுடன் உறவில் இருக்கிறவர்கள் மகிழ வேண்டும். புரிகிறதா? உறவுன்னு சொன்னால் இப்போ சித்தப்பா பெரியப்பா அப்படி நிறைய உறவர்கள் எல்லாரும் நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸ்னால மகிழணும் மகிழாமல் அப்படி அவங்க சிந்திக்கிறது கிடையாது. ஆனால் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளினாலும் மகிழவோ துக்கப்படவோ தக்க நிலைமையில் யார் இருக்கிறாங்க? வாலிப வயதில் இருக்கிற உங்களுடைய அதாவது எந்த ஒரு அசைவும் உங்களுடைய இருக்கிற ஒரு சிலருக்கு துக்கத்தை கொடுக்கும், இல்லை சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த நிலைமையில் யார் இருக்கிறாங்க? பேரண்ட்ஸ். அப்போ நம்முடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்னு சொல்லும் பொழுது யார் இருக்கிறாங்க? அம்மா அப்பா இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க. அதுக்கு அப்பால தான் தூரத்தில் பெரியப்பா சித்தப்பா அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா அவங்க தூரத்தில் தான் பார்க்குறேன். நம்முடைய எந்த ஒரு காரியங்களும் அவங்களுக்கு நேரடியாக என்ன செய்யாது, பாதிக்காது. அருமையான வாலிப பிள்ளைகளை நீங்கள் மனதில் வைக்க வேண்டிய காரியம் என்றால், உங்களை மகிழ்விக்கிற சாதனையை மட்டும் பார்க்காதிருங்கள், உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிற சாதனை மட்டும் பார்க்காதிருங்கள். உங்களுடன் இருக்கிற, அதாவது எல்லாருக்கும் அல்ல, அவர்கள் அதை பற்றி ரொம்ப என்ன செய்யலாம், அவங்களுக்கு அது டசன்ட் மேட்டர். உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி, உன்னுடைய தாத்தா இல்லைன்னா உன்னுடைய பாட்டி, உன்னுடைய எந்த ஒரு செயல்பாட்டினாலும் மகிழவோ துக்கப்படவோ செய்ய முடியும். நீ அவர்கள் மகிழ விரும்பினால் அதற்கேற்ற சாதனை நீ சாதிக்க வேண்டும். அல்லேலூயா. நீ சாதிக்க போவது இந்த வருஷத்தில் உன்னுடன் இருக்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும். என் மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாதனை இருக்குது, அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி. நீ உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிறவல்ல, உன்னுடைய தாயோ தகப்பனோ உன்னுடைய உடன்பிறப்புகளோ துக்கப்படக்கூடாது. பையன் என்ன பண்ணுறான், எனக்கு எந்த வரை எப்படியும் ஜனவரி மாதம் என்ன செய்யணும், பொங்கல் ஹாலிடேஸுக்குள்ளே பைக் வாங்கி தரணும். அது சாதாரண பைக்கு கிடையாது. நமக்கு அவ்வளோ வசதி இல்லை, வசதியெல்லாம் மேட்ரு கிடையாது. என் கூட படிக்கிற பையன் 2 லட்சம் ரூபாயில் பைக் வச்சுருக்கான், எனக்கு அது என்ன வேணும், அதை மாதிரி வேணும் ஆசை. அப்புறம் என்ன, அங்கே கடனை வாங்கி இங்கே கடனை வாங்கி இருக்கிறதெல்லாம் விற்று பைக் வாங்குற பையன் என்ன செய்கிறான், அப்படி ஒவ்வொரு பஸ் பாயிண்ட்லேயும் போய் நின்று என்ன பண்ணுறான், தன்னுடைய சாதனையை காட்டுறான், புதிய பைக்கை. அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, அழுறாங்க, வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியலை. அப்போ இவன் சாதிச்சுட்டான், பைக்கை சாதிச்சுட்டான். அதை மாதிரி பையன் என்ன பண்ணுறான், இந்த படிப்பை தான் படிப்பேன், இந்த காலேஜில் தான் படிப்பேன், அதுக்கு நிறைய செலவாகுண்டா, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீங்கள் பெற்றதுக்கு என்ன பெற்றெடுக்கிற ஒரு நிலைமைக்கு இருந்தீங்களா, அப்போ என்ன செய்யணும், வளர்க்குற ஒரு நிலைமைக்கும் இருக்கணும். அதனால் நான் இங்கே தான் படிக்கணும். அப்போது அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ இவனுடைய சாதனையில் அவங்க சந்தோஷப்படுறாங்களா, துக்கப்படுறாங்களா? துக்கப்படுறாங்க. அப்போது உன்னுடைய சந்தோஷம் உன்னுடன் இருக்கிறவர்களை துக்கப்படுத்தக்கூடாது. இந்த 2023 வருஷத்தில் வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க விரும்பினால் எபேசியர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதனால் டெய்லி நீ அவங்களுக்கு முன்னாடி பெரிய வணக்கெல்லாம் போட வேண்டாம், அவங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை செலுத்த வேண்டாம். உன் தாயே தகப்பனை துக்கப்படுத்தாமல் முதலாவது. ரொம்ப சந்தோஷப்படுத்த முடியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்ககிட்ட இருக்கிற சந்தோஷத்தையும் ஸ்பாயில் பண்ணாத.
அவங்க கொஞ்சோண்டு பைபிளை படித்து ஜெபத்தை பண்ணி எடுத்து மனசு கொஞ்சம் ஆற்றி வச்சுருக்கிறாங்கல்ல, அதை என்ன பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத. உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுறது தான். அவங்கள நீ துக்கப்படுத்துகிற ஒரு மகனாக வளர்ந்து வரக்கூடாது, உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது. அப்போ நீ சாதிக்க போகிற விஷயத்தில் உனக்கு என்ன இருக்க வேண்டும்? உனக்கு சந்தோஷம் இருக்கணும், உன் பெற்றோருக்கு சந்தோஷம் இருக்கணும். மூன்றாவது, உன்னை படைத்த தேவனுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உன்னை படைத்த தேவனுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட 3 நிலைகளிலே உள்ள ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க ஒரு சாதனை சாதித்தால் அதுதான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். அதுதான் இந்த வருஷத்தில் தேவையான லைஃப். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எதை வேணாலும் சாதிங்க, ஆனால் அதில் 3 விஷயம் இருக்கணும். ஒன்று, அது உனக்கு சந்தோஷத்தை தரணும். உங்கள் பேரண்ட்ஸுக்கு என்ன செய்யணும்? சந்தோஷம். உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு சந்தோஷத்தை தரணும். மூன்றாவது, அது என்ன செய்யணும்? தேர் மஸ்ட் பிரிங் க்ளோரி டு காட். தேவனும் பார்த்து என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். இந்த 3 காரியங்களும் உன்னுடைய வாழ்வில் இருக்கும் என்றால் அதுதான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். அது என்ன சாதனை? எந்த சாதனைகளும் அது வரும். உலகத்தில் எந்த ஒரு சாதனையும் இந்த 3 நிலைகளை என்ன செய்யாது? சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஒரே ஒரு சாதனை தான். இந்த உலகத்தில் நான் எத்தனை பல சாதனைகளுக்குள் சென்றாலும் முதலாவது ஒரு சரியான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஐ மஸ்ட் லிவ் எ ரைட் கைண்ட் ஆஃப் லைஃப். வாழ்க்கை முறை சாதனை. உலகத்தில் நிறைய ஏரியாக்களில் சாதனை படிக்கிறதுக்கு ரொம்பவும் நல்ல பிரெயினி பீப்புள் இருக்கிறாங்க. ஆனால் பார்க்குவதற்கு அபூர்வமாக இருக்கிறது என்ன? வாழ்க்கை முறை. இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் போல சாதிக்கிறதுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது. சாதிங்க, சாதிக்க வேண்டாம் சொல்ல வரல. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஒரு வாழ்க்கை முறை சாதனையில் வெற்றி வரணும். கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? கேளுங்க. நீங்களும் மகிழ வேண்டும். வாழ்க்கை முறை மட்டும்தான். உங்கள் சுபாவம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நினைவு, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய ஒழுங்கு, உங்களுடைய ஒழுக்கம், இதுதான் லைஃப் ஸ்டைல். அப்போது இந்த இயரில் ஒரு லைஃப் ஸ்டைல் அச்சீவ்மெண்ட், நாட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். லைஃப் ஸ்டைல் அச்சீவ்மெண்ட். வாழ்க்கை முறை வாழ்ந்து காட்டுவேன், நிமிர்ந்து நின்று வாழ்ந்து காட்டுவேன். அது உனக்கும் மகிழ்ச்சி, உனக்கும் மகிழ்ச்சி, உன் பெற்றோருக்கும் மகிழ்ச்சி, தேவனுக்கும் மகிழ்ச்சி. அந்த வாழ்க்கை முறை சாதனைக்கு நேராகத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள்லாம் அந்த யூத்துகளுக்கான செய்தி கேட்டே இருக்கிறீங்க. ஒரு விதத்தில் பார்த்தா யூ ஆர் ஸோ பிளஸ்ஸட். ஏன்னா உங்களுடன் படிக்கிற பல மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. உண்மையாக பொய்யா? எப்படி வாழ வேண்டும் என்பது தொடர்பான வார்த்தைகளை அவர்கள் தங்களுடைய சூழலை கேட்கவில்லை. உன்னுடன் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் அநேகருக்கு இங்கு நீ கேட்கிறது போன்ற வார்த்தைகள் கேட்கவே இல்லை. அந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது யூ ஆர் ஸோ பிளஸ்ஸட். ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீ விரும்புகிறாயோ விரும்பலையோ உனக்கு உன்னுடைய வாழ்வு ஆசீர்வாதம் இருப்பதோட வார்த்தை கேட்குறாள். நான் யூத் மெசேஜ் போடுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக யாரும் கமெண்ட்ஸ் அதிகமாக போட மாட்டாங்க. கமெண்ட்ஸ் போடணும் அதுக்குன்னு தனி டாபிக் இருக்குது. அப்படியே கமெண்ட்ஸ் போட்டாலும் யார் போடுறாங்கன்னா பேரன் பேத்திகளை பார்த்தவங்க. நாம் யாருக்கு மெசேஜ் போடுறோம்? ஆமாம், இப்போ வாலிப பிள்ளைகளுக்கிட்டு போடுறோம். கடைசியில் ஒரு ஆறுதல் தெரியுமா? வயதிகளாவது என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க, நமக்கு ஒரு ஆறுதல். அப்போ வாலிப பிள்ளைகள் நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்க விரும்புகிறாங்களோ விரும்பலையோ நமக்கு தெரியலை. ஆனால் விரும்பினாலோ விரும்பலையோ நீங்கள் அடைகின்ற ஒரு பாயிண்டில் இருக்கிறீங்க. அதனால் யூ ஆர் ஸோ பிளஸ்ஸட். அதே நேரத்தில் இந்த தேவனுடைய காரியங்களை அதிகமாக கேட்க நிலைமையில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனால் அவங்க தான் ஒரு பெரிய அபாயத்துக்குள்ளே இருக்கிறாங்க. தே ஆர் இன் சம் கைண்ட் ஆஃப் டேஞ்சர். என்ன தெரியுமா? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, வாலிப பிள்ளைகள் மனசில் வச்சிங்க. யாரிடத்துல டு whom it is given more they will be expected more. யாரிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அதிகமாக கேட்கப்படும். அப்போ இங்கே இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களுடன் படிக்கிற, உங்களுடன் பணிபுரிகிற அநேகருக்கு கிடைக்காத சத்தியங்களும் வாழ்க்கை முறை போதிலும் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆனால் இன்னொரு பக்கத்தில் உங்கள் தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கி கொண்டே இருக்கிறது. அடப்பாவமே, இது தெரிஞ்சிருந்தால் அப்போவே கட் பண்ணியிருக்கலாமே, குறைஞ்சபட்சம் யூத் மீட்டிங் முடிஞ்ச பிறகு வந்திருக்கலாமே. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதே நேரத்தில் பைபிளில் இன்னொரு வசனம், நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். என்ன பிரதர், வருஷத்தினுடைய துவக்கனால இந்த மாதிரி ஒரு வசனமா?
நாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது, சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடாது. புதிய வருஷம் ரொம்ப மங்களகரமாக இருக்கணும், எல்லாம் மஞ்சள் கலராக இருக்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. வி ஹேவ் டு ரியல். இந்த புதிய வருஷத்துடைய முதல் நாள் தான் நம்ம என்ன செய்யணும்? வி ஹேவ் டு லேர்ன் குட் லெசன்ஸ். நம்முடைய நெக்ஸ்ட் மெசேஜ் அப்படி தான் இருக்க போகுது. ரொம்ப அப்படியே இதமாக, ரொம்ப ஒரு டச்சிங்காக, ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இல்லை, ரியலாக இருப்போம். அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுனால், நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்லா கவனிங்க, இந்த நல்ல கனி கூடாத மரம்னா யாருங்க? நல்ல கனி கூடாத மரம்னு ஆண்டவர் யாரை சொல்லார்? அன்றைக்கு இயேசுநாதர் புறஜாதிகள்கிட்ட போய் சொல்லலை, நான் கனி கூடாத மரமெல்லாம். யோவான் சொன்னார், இயேசுநாதர் சொன்னார். யார்கிட்ட சொன்னார் தெரியுமா? நல்ல கனி கொடுக்கும்படியான சூழலில் இருந்து கொண்டு நல்ல கனி கொடுக்காதவர்கள். நீங்கள்லாம் கேட்டே இருக்கிறீங்க. நான் நேற்று இதை சிந்தித்தேன். ஐயோ, நம்ம பிள்ளைகளெல்லாம் நிறைய சத்தியங்களை கேட்டே இருக்கிறாங்க, நல்ல விஷயம் தானே அப்படின்னு. ஆனால் இன்னொரு போய் யோசித்து பார்க்குறவல்ல, நல்ல கனி கொடுக்கவில்லை என்றால், ஒரு தோட்டத்தில் ஒரு சில மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு ஒரு நாள் கூட அந்த தோட்டக்காரன் தண்ணி ஊற்றுனது கிடையாது, உரம் போட்டது கிடையாது, கேர் பண்ணது கிடையாது, கவலைப்பட்டது கிடையாது. அதே தோட்டத்தில் வேறு சில மரங்கள் இருக்குது, அந்த மரங்களுக்கு டெய்லி அவன் என்ன பண்ணுறான்? தண்ணி ஊற்றுறான், உரம் போடுறான், கேர் பண்ணுறான், கவனிக்கிறான், எல்லா காரியங்களும் செய்கிறான், கிளை நறுக்கி தலை நறுக்கி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஒரு நாள் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு பெரிய அறிவாளோட வரான், இல்லை ஒரு பெரிய வெட்டுக்கத்தியோட வரான். எல்லா மரங்களும் பார்க்குற வேளை அந்த ஒரு நாள் கூட தண்ணி ஊற்றப்படாத மரம் இருக்குது பாருங்கள், ஒரு நாள் கூட உரமிடாதப்படாத மரம் இருக்குது பாருங்கள். அது நினைக்குது, ஐயோ நம்மளை வெட்டிடுவோம் போல இருக்குதே. ஏன்? ஒரு நாள் அவன் நம்மளை நேசித்தது கிடையாது, நமக்கு ஒரு தண்ணி ஊற்றுனது கிடையாது, நமக்கு ஒரு உரம் போட்டது கிடையாது, நம்மளை கேர் பண்ண கிடையாது, நம்ம பக்கத்தில் வந்தது கிடையாது. அதனால் நாம் தான் விரும்பப்படாத மரங்கள் போல வெட்ட போகிறான். இந்த வேறு 3 மரம் என்ன நினைக்குது? என்ன விட்டுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன் தெரியுமா? டெய்லி எனக்கு தண்ணி ஊற்றுற ஒரு தோட்டக்காரன், நல்ல கவனம் செலுத்துகிற ஒரு தோட்டக்காரன், உரமிடுகிற ஒரு தோட்டக்காரன், கிளை நறுக்கிற ஒரு தோட்டக்காரன் ஏதோ என்னிடத்துல எப்போ ரொம்ப அன்பாக இருக்கிறான். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. பக்கத்தில் 10 மரம் நிற்கிது, அதை ஒரு நாள் கூட அவன் திரும்பி பார்த்தது கிடையாது, அதை கதை முடிக்க போகிறான் போல இருக்கேன்னு. ஆனால் தோட்டக்காரன் வெட்டின மரம் எது தெரியுமா? இந்த தண்ணி ஊற்றின மரத்தை, இந்த உரமிட்ட மரத்தை. ஏன் தெரியுமா? நல்ல கனி கூடாத மரம் எல்லாம், உனக்கு இவ்வளவு தண்ணீர் ஊற்றியும், உனக்கு இவ்வளவு உரமிட்டும், உனக்கு இவ்வளவு நான் கவனம் செலுத்தியும் நீ எனக்கு கனி கூடாதபடி நான் உன்னைத்தான் வெட்டுவேன்னு இந்த கதையை, இந்த மரத்தை என்ன செய்து விட்டான்? வெட்டி விட்டான். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நல்ல கனி கூடாத மரம் என்று சொல்லுகிற பொழுது நல்ல வார்த்தைகளை பெற்றும் நல்ல வசனங்களை பெற்றும், அது வாலிபங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் தான். தட் இஸ் காமன் டு ஆல். நல்ல வார்த்தை பெற்று நல்ல வசனம் பெற்றும் நீ கனி கொடுக்கவில்லை என்றால், ஆண்டவர் இந்த வாய்ப்புகளை பெறாதவர்களை அல்ல, பெற்றவர்களை தான் என்ன செய்வார்? அப்போ ஒரு நாள் யூஆர் அக்கௌண்டபிள். இன்றைக்கி உங்களோட படிக்கிற மாணவர்கள் ஒரு நாள் என்ன செய்யணும்? மாணவர்களாக சரி, இல்லை உங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறதான மற்ற கொலீக்ஸாக தான் சரி, அவங்க இந்த சத்தியத்தை கேட்கல. ஆனால் ஒரு நாள் உங்களை பற்றி அவங்க ஒரு சாட்சி சொல்லணும். என்னுடன் பணிபுரிந்த ஒரு வாலிபனை தெரியும், ஒரு வாலிப பெண்ணை தெரியும், தே ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். வித்தியாசமாக இருந்தாங்க, அவங்க பேசுகிறது வித்தியாசமாக இருந்தது, அவங்க கையில் வச்சிருக்கிற ஃபோனை உபயோகித்தது வித்தியாசமாக இருந்தது. அவன் சொல்லணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இல்லைன்னா அது நல்ல கனி கூடாத மரம். நீங்கள் எல்லாரையும் மாற்ற வேண்டிய தேவை கிடையாது, அதை மாற்றுவது உங்களுடைய கொள்கையாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாரையுமே மாற்றிவிட முடியாது. ஆனால் ஒரு மாற்றத்துக்கு அடையாளத்தை நீங்கள் காட்டணும். உங்களோட படிக்கிற மாணவர்கள், நீ ஒரு கிறிஸ்தவ மாணவன்கிற வித்தியாசத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். நீயும் அவர்களைப் போலவே அங்கேயும் உட்காந்துட்டு ஸ்மார்ட் ஃபோனை உபயோகித்து கொண்டிருந்தால் உன்னிடத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ள எதுவும் இல்லை, ஒரு வித்தியாசம் இல்லை. நாளொன்று வரும், உன்னிடத்தில் அவர்கள் எந்த விதமான வித்தியாசத்தையும் பார்க்க மாட்டாங்க. அது ஆண்டவருக்கு அவமகிமையை கொண்டு வரும். அவர்கள் ஒரு காலத்தில் சொல்லணும், என்னுடன் படித்த அந்த கிறிஸ்தவ மாணவன், அந்த மாணவி வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்க தப்பு பேச மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, தப்பு தவறாக வாழ மாட்டாங்க, எங்களை மாதிரி அவங்க ஸ்டைல் பண்ண மாட்டாங்க, எங்களை மாதிரி அவங்க தவறாக உடை கொடுக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லணும். அப்படி சொல்லவில்லை என்றால் ஆண்டவருடைய பார்வையிலே இந்த மரங்கள் ஏதோ மாறிவிடும், நல்ல கனி கூடாத மரங்கள். எனவே ஒரு லைஃப் ஸ்டைல் அச்சீவ்மெண்ட்டுக்கு வாங்க, வாழ்க்கை முறையில் ஒரு பெரிய மாற்றம் காணுகிற ஆண்டாக வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கை இந்த வருடம் அமையட்டும். ஆண்டவர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களை பெற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களை படைத்தவருக்கும் மகிழ்ச்சி. நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். உங்களுடன் பழகுகிற மாணவர்களையோ மாணவிகளையோ உங்கள் வாழ்க்கை முறை பாதிக்கவில்லை என்றால்
நீங்கள் நல்ல கனி கூடாத மரங்களாக கர்த்தருடைய பார்வையில் காணப்படுவீர்கள். அப்படி ஒருபோதும் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தரோடு இணைந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை நல்ல கனி கொடுக்கிற மரமாக மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே அவ்விதமாக தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.